Hello friends, I am teacher Vasan. I bought a new bike அப்படின்னா நான் ஒரு புது பைக்கை வாங்கினேன். BUY buy இதோட பாஸ்ட் தான் bought அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, buy அப்படின்னா வாங்குவது, bought அப்படின்னா வாங்கியாச்சு. I bought a new bike அப்படின்னா நான் ஒரு புது பைக் வாங்கினேன் and மற்றும் rode it in the city மற்றும் அதை நகரத்தில் நான் ஓட்டினேன். சிட்டியில் நான் ஓட்டினேன். RIDE ரைடு இதோட பாஸ்ட் தான் ரோடு. ரைடு அப்படின்ற வார்த்தைக்கு ஓட்டுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ரைடு இதோட பாஸ்ட் ரோடு அப்படின்னா ஓட்டினேன். இட் அதை எதை பைக்கை. இட் அப்படின்ற வார்த்தை பைக்கை குறிக்குது. இந்த சிட்டி அப்படின்னா சிட்டியில. ஐ பாட் அ நியூ பைக் அண்ட் ரோட் இட் இன் த சிட்டி. நான் ஒரு புதிய பைக்கை வாங்கி அது சிட்டியில ஓட்டினேன். சரி, அப்புறம் மை ஃபாதர் என்னுடைய தந்தை டோல்டு மீ சொன்னார், என்னிடம் சொன்னார். டெல் இதோட பாஸ்ட் தான் டோல்டு இல்லைங்களா? சரி, ஓகே. டோல்டு மீ அப்படின்னா மை ஃபாதர் டோல்டு மீ அப்படின்னா என்னுடைய அப்பா என்னிடம் சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த வாக்கியத்துல இந்த ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, மை ஃபாதர் டோல் மீ அப்படின்னா என்னுடைய தந்தை என்னிடம் சொன்னார் டு வியர் அ ஹெல்மெட், ஒரு ஹெல்மெட்டை அணிவதற்கு அப்படின்னு அர்த்தம். இதை பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா, என்னுடைய தந்தை என்ன என் அப்பா என்ன ஹெல்மெட் வியர் பண்ண சொன்னாரு, போட்டுக்க சொன்னாரு அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எப்போதும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நான் எப்போதும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று என் அப்பா கூறினார். சரி, இப்ப கவனிங்க. ஹி டோல்டு மீ அப்படின்னா அவர் என்னிடம் சொன்னார் டு கோ தேர். டு கோ அப்படின்னா போவதற்கு, தேர் அங்கே. ஹி டோல்ட் மீ டு கோ தேர் அப்படின்னா அவர் என்னை அங்கே போக சொன்னார். ஹி டோல்ட் மீ டு கம் ஹியர், அவர் என்னை இங்கே வர சொன்னார். ஹி டோல்ட் மீ டு ஈட், அவர் என்னை சாப்பிட சொன்னார். டு ஈட் அப்படின்னா சாப்பிடுவதற்கு. டு கம் அப்படின்னா வருவதற்கு. டு கோ அப்படின்னா போவதற்கு. இப்படிலாம் அர்த்தம். சரிங்களா? ஹி டோல் மீ டு கோ தேர், அவர் என்னை அங்கே போக சொன்னார். ஹி டோல் மீ டு கம் ஹியர், அவர் என்னை இங்கே வர சொன்னார். ஹி டோல் மீ டு ஈட், அவர் என்னை சாப்பிட சொன்னார். அப்போ மை ஃபாதர் டோல் மீ டு வேர் அ ஹெல்மெட் அப்படின்னா என்னுடைய அப்பா என்கிட்ட ஹெல்மெட் போட்டுக்க சொன்னாரு. ஆல்வேஸ் எப்போதும். சரிங்களா? சரி, அப்புறம் எ ஸ்ட்ராங் ஹெல்மெட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்மெட். ப்ரொடெக்ட்ஸ் பாதுகாக்கும். அவர் ஹெட் நம்முடைய தலை. ஃப்ரம் பேட் இன்ஜுரிஸ் மோசமான காயங்களில். ஃப்ரம் இருந்து. பேட் இன்ஜுரிஸ் அப்படின்னா மோசமான காயங்கள் அப்படின்னு அர்த்தம். ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாப்பது. எ ஸ்ட்ராங் ஹெல்மெட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹெட் ஃப்ரம் பேட் இன்ஜுரிஸ். உறுதியான ஹெல்மெட், ஸ்ட்ராங்கான ஹெல்மெட் நமது தலையை மோசமான காயங்களிலிருந்து பாதுகாக்கிறது. சரி, இன் தமிழ்நாட்டில் அப்படின்னு அர்த்தம். வியரிங் அப்படின்னா அணிவது. எ ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட். வியரிங் எ ஹெல்மெட் அப்படின்னா ஹெல்மெட் அணிவது இஸ் கம்பல்சரி கட்டாயம். ஃபார் போத் த ரைடர் அண்ட் த பில்லியன். ரைடர் அப்படின்னா வண்டி ஓட்டுபவர். பில்லியன் அப்படின்னா பின் இருக்கையில் அமர்ந்து இருப்பவர். இன் தமிழ்நாட்டில் வியரிங் எ ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி. ஹெல்மெட் அணிவது கட்டாயம். ஃபார் த போத் ரைடர் அண்ட் த பில்லியன், வண்டி ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர் இருவருக்கும். ஃபார் போத் அப்படின்னா இருவருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஒன் டே ஒரு நாள். ஐ சா த டிராபிக் போலீஸ், நான் போக்குவரத்து காவலர்களை பார்த்தேன். ஸ்டாப் அ பாய், ஒரு பையனை நிறுத்துவதை. ஒரு நாள் போக்குவரத்து காவலர்கள் ஒரு சிறுவனை நிறுத்துவதை நான் பார்த்தேன். போலீஸ் அப்படின்னாலே பன்மைதான். சரிங்களா? காவலர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த இமேஜ்ல ஒரே ஒரு காவலர் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால அதை பார்த்துக்கிட்டு குழம்பிக்காதீங்க. சரிங்களா? ஓகே. டிராபிக் போலீஸ் அப்படின்னா போக்குவரத்து காவலர்கள். த பாய் வாஸ் ரைடிங். த பாய் வாஸ் ரைடிங் அப்படின்னா அந்த பையன் ஓட்டி கொண்டிருந்தான் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த பையன் ஓட்டி சென்றான் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். வித்தவுட் அ ஹெல்மெட் அப்படின்னா ஹெல்மெட் இல்லாமல். வித்தவுட் அப்படின்னா இல்லாமல். இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. The police officer told him, காவலர் அவனிடம் சொன்னார், why it is dangerous, இது ஏன் ஆபத்தானது என்று காவலர் அவனிடம் கூறினார். டேஞ்சரஸ் அப்படின்னா ஆபத்தானது. சரி, யூ வில் பி ஃபைண்ட் அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். வில் பி ஃபைண்ட் அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும். 1000 rupees 1000 ரூபாய். இஃப் யூ ரைட் நீங்கள் ஓட்டினால் வித்தவுட் அ ஹெல்மெட் இல்லாமல்.
நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். யூ வில் பி ஃபைன்ட் 1000 rupees இஃப் யூ ரைட் வித்தவுட் அ ஹெல்மெட். வில் பி ஃபைன்ட் அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். த போலீஸால் முடியும். ஆல்சோ அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தங்களா? சரி. த போலீஸ் கேன் ஆல்சோ கேன்சல் அப்படின்னா த போலீஸ் கேன் கேன்சல் அப்படின்னா போலீஸால் கேன்சல் பண்ண முடியும். த போலீஸ் கேன் ஆல்சோ கேன்சல் அப்படின்னா போலீஸால கேன்சல் கூட பண்ண முடியும். யோர் லைசன்ஸ் உங்களுடைய லைசன்ஸை ஃபார் 3 months 3 மாதங்களுக்கு. த போலீஸ் கேன் ஆல்சோ கேன்சல் யுவர் லைசன்ஸ் ஃபார் 3 months. காவலர்கள் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை 3 மாதங்களுக்கு ரத்து செய்யவும் முடியும். சரி. ஐ ஆல்வேஸ் அப்படின்னா நான் எப்பொழுதும் டை மாட்டிக்குவேன். இந்த டை அப்படின்ற வார்த்தைக்கு மாட்டிக்கொள்வது அப்புறம் கட்டுவது இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. மை ஹெல்மெட் ஸ்ட்ராப் அப்படின்னா என்னுடைய ஹெல்மெட் ஸ்ட்ராப்பை டைட்டா பிஃபோர் ரைடிங் ஓட்டுவதற்கு முன்பு. இந்த ரைடு அப்படின்ற வார்த்தை RIDE ரைடு இந்த வார்த்தைக்கு வாகனம் ஓட்டுவது வண்டி ஓட்டுவது அப்படின்லாம் அர்த்தம். சரிங்களா? சரி. ஐ ஆல்வேஸ் டை மை ஹெல்மெட் ஸ்ட்ராப் டைட்லி பிஃபோர் ரைடிங். வண்டி ஓட்டுவதற்கு முன் நான் எப்பொழுதும் எனது ஹெல்மெட் பட்டையை இறுக்கமாக மாட்டிக்கொள்வேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.